வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒருத்தரோட ஆரம்பம். அதுவும் ஒரு கஷ்டமான ஆரம்பம். எப்படி அவரோட எதிர்காலத்தையே மாத்தி எழுதுதுன்னு பார்க்கலாம். குறிப்பா ஒகோன்குவோன்னு ஒருத்தர், அவரோட அப்பா ஒனோகா. இவங்களோட கதை வழியா அந்த சமூகத்தோட அழுத்தங்கள், தனிப்பட்ட போராட்டங்கள், அப்புறம் தடைகளை தாண்டறதுக்கு தேவைப்படுற அந்த மன உறுதி, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். ஆமா. இதுல சமூக எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, அந்த ஊர் கட்டுப்பாடு, மரபு, அப்புறம் தெய்வ வாக்கு மேல இருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்குதுன்னு பார்க்கலாம். குறிப்பா ஒருத்தரோட தோல்வின்னு சமூகம் நினைக்கிறது இன்னொருத்தரோட லட்சியத்துக்கு எப்படி உரமா அமையுதுங்கிறது தான் இங்க முக்கியம். சவால்களை எதிர்கொள்ளும் போது வெளிப்படுற அந்த ஒரு மன உறுதி பத்தின கதை இது. சரி, அப்போ ஒனோகாவில இருந்து ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் சுவாரஸ்யமான ஆளு மாதிரி தெரியுதுல்ல. சொத்து பத்து இல்ல, கடன் நிறையா, விவசாயமும் சரியா வரலன்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா புல்லாங்குழல் நல்லா வாசிப்பாராம், அந்த குறிப்பும் இருக்கு. சரி, இவர் ஏன் அந்த அக்பால தெய்வ வாக்கு கிட்ட போனாரு? என்ன பிரச்சனை? அது ஏன் தன்னோட பயிரெல்லாம் சரியா விளைய மாட்டேங்குதுன்னு கேட்கத்தான் போயிருக்காரு. ஓ, அந்த அனுபவமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குமே. அந்த கோவிலுக்குள்ள தவழ்ந்து போறது, இருட்டு, அந்த பூசாரி சிக்காவோட குரல் மட்டும் கேக்குறது. பதில் என்ன கிடைச்சது? ரொம்ப நேரடியான பதில். உனக்கு சாபெல்லாம் ஒண்ணுல்ல, நீ சோம்பேறி. வீட்டுக்கு போய் ஒரு ஆம்பளை மாதிரி ஒழுங்கா வேலைய பாரு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆ, இங்கேதான் ஒரு முரண்பாடு வருது பாருங்க. ஒரு பக்கம் கலை ஆர்வம், புல்லாங்குழல் வாசிக்கிறது, இன்னொரு பக்கம் சமூகம் எதிர்பார்க்கிற அந்த ஆண்மை சார்ந்த உழைப்புல ஒரு தொய்வு. ஒருவேளை அந்த சமூகம் உனோகாவோட திறமைகளை மதிக்காம விட்டுருக்கலாமோ? இருக்கலாம். அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். உனோகாவோட முடிவும் ரொம்ப சோகமா இருக்கு. வீக் நோய் செத்து போறார். அதுவும் முறையா அடக்கம் பண்ணாம தீய காட்டுல தூக்கி வீசிடுறாங்க. ஒரு கல்லறை கூட கிடையாது. அந்த அவமானம் நினைச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து உங்கோ இத பார்த்து வளர்ந்திருக்கான். நிச்சயமா அப்பாவை போல ஆயிடக்கூடாதுங்கிற அந்த பயம், அந்த அவமானம், அதுதான் அவனை முழுசா ஏக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதனாலதான் அவர் ஊர்லயே பெரிய பணக்காரரா இருக்கிற நோக்கிபி கிட்ட போய் உதவி கேக்குறாரு. ஆமா, அந்த சந்திப்புல நடக்கிற சம்பிரதாயங்கள் கூட முக்கியமா இருக்கு. ஆமா, அந்த கோலாக்கோட்டைய கொடுத்து ஆசிர்வாதம் வாங்குறது, அப்புறம் பனை மதுவ மனைவிகளோட தகுதிக்கேத்த மாதிரி பகிர்ந்து குடிக்கிறது, இதெல்லாம் வெறும் சடங்கு மாதிரி தெரியலாம். ஆனா இது சமுதாயத்துல எப்படி மரியாதையா நடந்துக்கணும், உறவுகளை எப்படி பேணணுங்கிறதுக்கான குறியீடுகள். உதவி கேட்கும்போது கூட ஒரு முறை இருக்கு. நிவாகிபியும் சாதாரண ஆள் இல்ல. மற்ற இளைஞர்கள மாதிரி இல்லாம ஒக்கோன்கோவோட அந்த தீவிரம், அந்த உழைக்கிற துடிப்பு அவரை கவருது. அதனாலதான் அவன் கேட்டதை விட 2 மடங்கா 800 சேனக்கிழங்கு விதைகளை கொடுக்கறாரு. இது பெரிய நம்பிக்கை ஒக்கோன்கோவுக்கு. ஆனா வாழ்க்கை எப்படிதானே, எல்லாம் நல்லா போற மாதிரி இருக்கும்போதுதான் இயற்கை தன்னோட இன்னொரு முகத்தை காட்டுது. ஆமா, அந்த வருஷம் ஒரு பயங்கரமான வருஷம். முதல்ல ஆரம்பத்துல நட்ட பயிரெல்லாம் கருக்கி போடுற அளவுக்கு கடும் வறட்சி. அதுக்கப்புறம் மிச்ச மீதி இருந்ததையும் அடிச்சிட்டு போற மாதிரி ஓயாத பயங்கரமான மழை, வெள்ளம். நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. உழைப்பு, நம்பிக்கை, சடங்குகள் எதுவுமே நிக்கல. ஆமா, இயற்கை முன்னாடி அவங்க எவ்ளோ பலவீனமானவங்கன்னு இது காட்டுது. இங்கேதான் ஒருத்தரோட அதாவது அவனோட தனிப்பட்ட விதி, தலையெழுத்து, இதெல்லாம் பத்தியும் யோசிக்க வைக்குது. ஒக்கோன்கோவால அவனோட விதிய ஜெயிக்க முடியுமா? நிறைய பேர் மனசுடைஞ்சு போயிட்டாங்க. ஒருத்தர் தற்கொலையே பண்ணிக்கிட்டாருன்னு கூட குறிப்பு இருக்கு. ஆனா ஒகோன்குவோ அவன் நிக்கிறான். ஆமா, அவன் மனசுல நினைக்கிறான், நான் இந்த வருஷத்தையே தாங்கிட்டேன், இதுக்கு மேல எதை வந்தாலும் தாங்குவேன் அப்படின்னு. அவனோட அந்த மன உறுதி, தளராத மன உறுதி. ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா உனோகா இதே மாதிரி ஒரு மோசமான வருஷத்துல என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? பொதுவா எல்லாருக்கும் தோல்வின்னா அத பெருமையான இதயம் தாங்கிக்கும். ஏன்னா அவமானம் தனியா வராது, எல்லாரோடையும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இது ஒரு வித்தியாசமான பார்வை. பழிய பங்கு போட்டுக்கலாங்கிற மாதிரி. ஆமா, ஆனா ஒகோன்குவோட நிலைமை அப்படி இல்ல. அவனோட போராட்டம் ரொம்ப தனிப்பட்டது. அப்பாவோட பேரை போக்கணும். அந்த சேனைக்கிழங்கு விவசாயம்ங்கிறது வெறும் விவசாயம் இல்ல, அது ஆண்மையோட அடையாளம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுல ஜெயிச்சே ஆகணும். அது போக சமூகத்தோட பார்வை வேற இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த பங்கீடு முறை, விளைச்சல்ல 3ல் 1 பங்கு தான் அவனுக்கு. அத வச்சு குடும்பத்தை காப்பாத்தணும். எவ்ளோ பெரிய சுமை பாருங்க அது. ஆக மொத்தத்துல பார்த்தா இது அவமானத்திலிருந்து பிறந்த ஒரு லட்சியத்தோட கதை. ஒரு தனி மனுஷனோட மன உறுதிக்கும், சமூக எதிர்பார்ப்புக்கும், இயற்கைக்கும், ஒருவேளை அவனோட விதிக்குமே கூட நடக்கிற ஒரு போராட்டம். ஆமா, அவனோட பயணம் அவனோட அப்பாவோட நிழல்ல இருந்து வெளியே வர்றதுல இருந்து தான் தொடங்குது. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும்?
அந்த சமூகத்துல கடின உழைப்பு, அதுவும் குறிப்பா அந்த ஆண்மையோட அடையாளமா பாக்குற சேனைக்கிழங்கு விவசாயம், அப்புறம் குளத்துக்குள்ள நல்ல பேர் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் எவ்ளோ பெரிய மதிப்பு இருந்திருக்குன்னு தெரியுது. உனாக்காவோட வாழ்க்கையும் அவர் சந்திச்சதா சொல்லப்படுற அந்த தோல்விகளும் இதுக்கு அப்படியே நேர் எதிரா இருக்கு. அந்த பயங்கரமான வருஷத்தை ஒகோங்குவோ தாங்கி நின்னதுதான் அவனோட குணத்தையே வடிவமைக்குது. சரி, இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம். உனோகா அவர் தோத்தவரா பார்க்கப்பட்டாலும் கடைசி காலத்துல ஒரு அமைதியா இல்ல ஒரு சமாதானமா இருந்த மாதிரி தெரியுது. மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ற நிலைமைக்கு வராரு. ஆனா உனோகோ எப்பவும் ஒரு வேகம், ஒரு உந்துதல், வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காரு. ஆனா அதே சமயம் ஒரு பதட்டம், ஒரு நிரூபிக்க வேண்டிய சுமை இதுவும் கூடவே இருக்கு. ஆமா. அப்போ நீண்டகால நோக்குல பார்க்கும்போது இதுல எந்த வாழ்க்கை உண்மையிலே ஒரு நிறைவான வாழ்க்கையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.